ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நார்மல் பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். நார்மல் பிரேஸ்லெட் இது வரைக்கும் நம்ம சேனலில் போடலை, எல்லாமே சாம் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நான் கிராக்கிள் பீட்ஸில் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். அதுக்கப்புறம் மார்பிள் பீட்ஸில் நான் வந்து டபுள் கலர் நான் வந்து ரீசெண்டாக ஆர்டர் போட்ட ரா மெட்டீரியல்ஸில் வந்தது உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன். அதில் வந்து எல்லோ அண்டு க்ரீன் மார்பிள் பீட்ஸ் வந்து நான் பிரிண்டட் மார்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு நார்மலான பிரேஸ்லெட் பண்ண போகிறோம் வித்தவுட் சாமில். எந்த ஒரு ஹேங்கிங்ஸும் கிடையாது, இதில் எந்த ஒரு சாமும் கிடையாது. நமக்கு நார்மல் பிரேஸ்லெட் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து இன்ச்சி டேப் வந்து ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு வந்து என்ன சைஸ்ன்னு தெரிஞ்சால் தான் பிரேஸ்லெட் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ பிரேஸ்லெட்டுக்கு வந்து நம்ம 0.8க்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எடுக்கிற எலாஸ்டிக் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நான் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக நான் கோக்க ஆரம்பிக்க போகிறேன். இதை நான் மிக்ஸ் பண்ணி தான் கோக்க போகிறேன். நீங்கள் வெறும் மார்பிள் பீட்ஸ் மட்டுமே வச்சு மேக் பண்ணலாம், வெறும் கிராக்கிள் பீட்ஸ் மட்டுமே வச்சு மேக் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் உங்களுக்கு வந்து டபுள் பீட்ஸை வந்து டபுள் பீட்ஸு சேர்த்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு மார்பிள் பீட்ஸ் நான் ஃபஸ்ட்டு கோத்துக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு 3 மார்பிள் பீட்ஸ் கோத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிராக்கிள் சேர்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நான் லைனாக வந்து 3 மார்பிள் ஒரு கிராக்கிள் அந்த மாதிரி ரேண்டமாக அப்படியே சேர்க்க போகிறேன் நான். இப்போ ஒரு 3 மார்பிள் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மார்பிள் ஒரு கிராக்கிள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் மார்பிள்லேயும் செய்யலாம், வெறும் கிராக்கிள்லேயும் செய்யலாம். அது உங்களோட இன்னோவேட்டிவ். பிரேஸ்லெட் வந்து இதுதான் டிசைனுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாடல்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. நம்மளோட இன்னோவேட்டிவ் நம்மளோட மேக்கிங் பொறுத்து தான் அது வந்து டிசைன் உருவாகும். நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு தான் நம்ம வந்து பிரேஸ்லெட்டோட மாடல்ஸு, கலர் சூஸ் பண்ணுறது, அதே மாதிரி கலர் காம்பினேஷன் நம்ம கொடுக்கறது, சாம்ஸ் வந்து எந்த பீட்ஸில் வச்சா எது நல்லாயிருக்குங்கிறது, இதெல்லாம் வந்து நானே வந்து எனக்கு தோன்றதை வந்து நான் ஒவ்வொரு பீட்ஸ்லேயும் நான் ஒவ்வொரு பிரேஸ்லெட்டையும் எந்த பீட்ஸ் நம்ம கோக்கலாம், எந்த சாம்ஸ் கோக்கலாம் அப்படிங்கிறத நானே தான் அதை டிசைட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் எடுத்து ஃபோட்டோஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்குன்னு ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு டிசைன் தோணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் மேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போக போக வந்து உங்களுக்கு இது எந்த சாம் எந்த பீட்ஸோடு சேர்ந்தா நல்லாயிருக்கும், எந்த கலர் வாங்கலாம், அடுத்த பேட்ச் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது தோணும். ஸோ எனக்கு அப்படி தான் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு என்ன கலர் பீட்ஸ் வாங்கணும்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ வந்து ஒரு 3-4 ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த கலர் நமக்கு சேல் ஆகும், இது வாங்கலாம், இந்த கலர் நமக்கு மூமெண்ட் ஆகாது, வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தோணுது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர்ஸ் வரும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நமக்கு ஆர்டர்ஸ் வரும்போது வரும். அது வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மேக்கிங் வீடியோக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஆர்டர் இதில் வரல, நான் உங்களுக்கு மேக்கிங் வீடியோக்காக தான் நான் இந்த பிரேஸ்லெட் ரெடி பண்ணுறேன். ஸோ எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஷோ பண்ண மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 6 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். அதை விட ஒரு பீட்ஸ் நீங்கள் கூட வச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ 6 இன்ச்சஸ்க்காக நான் இப்போ பண்ணுறேன். நார்மல் சைஸுக்கு வந்து ஒரு 22 பீட்ஸு சேர்த்திங்கன்னா நார்மலான பிரேஸ்லெட் சைஸ் போட்டுக்கலாம். கிட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 18 to 19 பீட்ஸ் நம்ம 18, 17, 19 இந்த கவுண்ட்டில் தான் கிட்ஸுக்கு பிரேஸ்லெட்டுக்கு வரும். ஸோ உங்களுக்கு பீட்ஸ் கவுண்ட்டும் பேங்கிள் சைஸ் வச்சு பிரேஸ்லெட்டு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது கூடிய சீக்கிரம் நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. நாட் போடுறோம். நாட் போடுறது நிறைய டைம் நம்ம சொல்லிட்டோம் எல்லா வீடியோஸ்லேயும். ஃபஸ்ட்டு சிங்கிள் நாட், அதுக்கப்புறம் டபுள் நாட். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸ், அதே மாதிரி இந்த ஸ்மால் பிஸ்னஸ் தேவையான வீடியோஸ் எல்லாமே வரும். ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் இதெல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும்னா சிங்கிள் பீஸாகவும் ஆர்டர் பண்ணலாம், பல்க் ஆர்டரும் நாங்கள் எடுப்போம். உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதே மாதிரி மேக் பண்ணி கொடுப்பேன்.
ஸோ நம்ம வந்து நாட் போட்டாச்சு. இந்த பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நான் மேக்கிங் வீடியோக்காக போட்டதுனால நான் கட் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் எட்ஜஸ் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நுனியில் கட் பண்ணிடாது. நுனியில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் கழண்டும். ஸோ இந்த பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.